உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா? ஒரு முக்கியமான இடத்தில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள், ஆனால் யாரும் அதை காது கொடுத்து கூட கேட்பதில்லை. உங்களை விட தகுதி குறைந்த ஒருவன் ஏதோ ஒன்றை சொல்கிறான். மொத்த கூட்டமும் அவனை ஆச்சரியமாக பார்க்கிறது. வீட்டில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பில்லை. அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் இல்லை. நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆளாகவே நடத்தப்படுகிறீர்கள். நான் என்ன சொன்னாலும் இவர்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறார்கள் என்ற கேள்வி உங்களை என்றாவது அழ வைத்திருக்கிறதா? அந்த தனிமை, அந்த உதாசீனம், அது நரகத்தை விடக்கூடியது. உலகம் மிக கொடூரமானது நண்பர்களே. இங்கே நல்லவர்களுக்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, வல்லவர்களுக்கு எப்போதும் இடம் உண்டு. உங்கள் இதயம் தங்கமாக இருக்கலாம், ஆனால் உங்களை மற்றவர்களுக்கு பிடிக்க வைக்க தெரியவில்லை என்றால் நீங்கள் இங்கே வெறும் பித்தளைதான். பல இரவுகள் யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா, நான் நினைப்பது போல என் வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏங்கியிருப்பீர்கள். உங்கள் மேலதிகாரி உங்களிடம் பணிவாக நடக்க வேண்டும், உங்கள் துணை உங்களை மதிக்க வேண்டும், சமூகம் உங்களை பார்த்து வியக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் ஒரு தீயாக எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை எப்படி அடைவது என்று விதி ஒன்று, மந்திர சொல், எதிராளியை உணர வைப்பது. சாணக்கியரின் முதல் தந்திரம் சாமம். சாமம் என்றால் சமாதானம் அல்லது இனிமையாக பேசுதல் என்ற அர்த்தம். ஆனால் இது வெறும் ஐஸ் வைப்பதோ அல்லது புகழ்வதோ கிடையாது. இது ஒரு மிக நுணுக்கமான உளவியல் கலை. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு அறிவாளியை உண்மையை கூறி வசப்படுத்து, ஒரு முட்டாளையோ அவன் போக்கிலேயே சென்று வசப்படுத்து. நவீன சைக்காலஜியில் இதை மிரரிங் மற்றும் ஆக்டிவ் லிஸ்டனிங் என்கிறோம். ஒரு மனிதனை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர் பேசுவதை அவரிடத்திலிருந்து கவனிப்பது. அவர் சொல்வது சரியோ தவறோ, நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வை அவர் ஆழ்மனதிற்கு நீங்கள் கடத்த வேண்டும். இதை எப்படி செய்வது? ஒரு உதாரணத்திற்கு, உங்கள் மேலதிகாரியோ அல்லது நண்பரோ ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் உடனே இல்லை, நீ சொல்வது தவறு என்று சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அடுத்த நொடியே அவர் மூளை ஒரு பாதுகாப்பு வளையத்தை, டிஃபென்ஸ் மெக்கானிசம் உருவாக்கிவிடும். அதன் பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதற்கு பதில் அவர் சொன்ன வாக்கியத்தின் கடைசி 3 வார்த்தைகளை ஒரு கேள்வி போல திரும்பச் சொல்லுங்கள். உதாரணத்திற்கு, அவர் இந்த வேலை எனக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கிறதா என்று மென்மையாக கேளுங்கள். இது மிரரிங். அவர்தான் பேசுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று நம்புவார். அவர் இன்னும் அதிகமாக பேசத் தொடங்குவார். ஒரு கட்டத்தில் அவரே தன் மனக்கதவுகளை திறந்து உங்களிடம் ரகசியங்களை சொல்லத் தொடங்குவார். உளவியல் ரீதியாக மனிதர்களுக்கு தன்னை பற்றி பேசுவது என்பது சாக்லேட் சாப்பிடுவதைப் போல ஒரு போதை. ஒருவன் தன் மனக்குறையை உங்களிடம் கொட்டி முடிக்கும் போது அவனது ஆழ்மனம் அறியாமலேயே உங்களை ஒரு ஆப்த நண்பனாக அல்லது நம்பகமானவனாக முத்திரை குத்திவிடும். சாணக்கியர் சொல்வது போல, எதிராளியின் அகங்காரத்தை தணிக்க அவர்களை பேச விடுங்கள். அவர்கள் பேச பேச அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிங்கத்தை வேட்டையாடப் போகும் வேடன் அதன் பாய்ச்சலை முதலில் தூரத்திலிருந்து கவனிப்பதைப் போல நீங்கள் அமைதியாக இருந்து அவர்களை கவனியுங்கள். விதி ஒன்றின் சாராம்சம் இதுதான். வெல்வதற்கு முன்னால் பணிந்து நெல். நீங்கள் யாரை வசப்படுத்த நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர்கள் சொல்வதை வழிமொழியுங்கள். அவர்கள் மனம் உங்கள் வசமான பிறகு நீங்கள் வைக்கப் போகும் செக்மேட் அவர்களுக்கு தெரியாது. அடுத்ததாக, அவர்களின் ஆசையை பயன்படுத்தி அவர்களை எப்படி உங்கள் பின்னால் வர வைப்பது, அதை விதி 2ல் பார்ப்போம். இது இன்னும் சுவாரஸ்யமானது. விதி 2, சாணக்கியரின் 2வது விதி, தானம். பொதுவாக தானம் என்றால் தர்மம் செய்வது என்று நினைப்போம். ஆனால் ராஜதந்திரத்தில் தானம் என்பது ஒரு முதலீடு. சாணக்கியர் சொல்கிறார், பேராசை உள்ளவனை பணத்தை கொடுத்து வசப்படுத்து, கர்வம் உள்ளவனை பணிந்து கைகூப்பி வசப்படுத்து, ஒரு முட்டாளை அவன் சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்லி வசப்படுத்து, ஒரு அறிவாளியை உண்மையை சொல்லி வசப்படுத்து. சுருக்கமாக சொன்னால், ஒருவனுக்கு எது இல்லையோ அதை அவனுக்கு கொடுப்பதன் மூலம் அவனை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். நவீன உளவியலில் இதை லா ஆஃப் ரிசிப்ரோசிட்டி என்கிறார்கள். மனித மூளை ஒரு விசித்திரமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் உங்களுக்கு ஒரு சிறிய உதவியை செய்தாலும் அவருக்கு திருப்பி ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு மன அழுத்தம் உங்கள் ஆழ்மனதில் உருவாகும். நீங்கள் ஒருவரிடம் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டுமா? அதற்கு முன்னால் அவருக்கு சில சிறிய உதவிகளை செய்யுங்கள். அவர் கேட்காமலேயே அவருக்கு தேவையான தகவலையோ பாராட்டையோ அல்லது ஒரு சிறிய உதவியையோ செய்யுங்கள். அவர் மிக்க நன்றி என்று சொல்லும்போது
உங்கள் வலைக்குள் அவர் விழுந்து விட்டார் என்று அர்த்தம். இப்பொழுது நீங்கள் அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அவரால் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவ்வளவு செய்தவனுக்கு இதை செய்யாவிட்டால் தர்மமாக இருக்காது என்று அவர் ஆழ்மனம் அவரை வற்புறுத்தும். இங்கேதான் நீங்கள் சாணக்கியரின் வகைப்பாட்டை பயன்படுத்த வேண்டும். உங்கள் மேலதிகாரி புகழ்ச்சியை விரும்புபவரா? அவரிடம் சென்று, சார், அந்த பிரச்சனையை நீங்கள் கையாண்ட விதம் அபாரம், உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு நீங்கள் தரும் தானம். உங்கள் நண்பன் பணக்காரனாக இருக்கலாம், அவனிடம் பணத்தை செல்லாது. அவனுக்கு தேவை நேரம் அல்லது உண்மையான நட்பு. அதை கொடுங்கள். யாருக்கு என்ன தாகமோ அதை தீர்க்கும் தண்ணீராக நீங்கள் மாறினால் அவர்கள் உங்கள் பின்னால் ஓடி வருவார்கள். ஆனால் எச்சரிக்கை, இதை நீங்கள் ஒரு சுயநலவாதி போல செய்யக்கூடாது. ஒரு ராஜதந்திரியைப் போல நிதானமாக செய்ய வேண்டும். நினைவிருக்கட்டும், ஒரு மீனை பிடிக்க வேண்டும் என்றால் தூண்டிலில் புழுவை மாட்டியே தீர வேண்டும். புழுவை மீனுக்கு தானமாக கொடுங்கள், மீன் உங்களுக்கு சொந்தமாகும். இப்போது அவர்கள் உங்கள் வழிக்கு வந்துவிட்டார்கள், ஆனால் அவர்கள் உங்களுடனேயே நிலைத்திருக்க வேண்டுமே. அதற்கு அவர்கள் மனதில் ஒரு பயத்தையோ அல்லது ஒரு குழப்பத்தையோ ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சாணக்கியரின் 3வது விதி, பேதம். அது என்ன? அடுத்த 3 நிமிடங்களில் பார்ப்போம். விதி 3: சிந்தனையை மாற்று, பாதையை உருவாக்கு. சாணக்கியரின் 3வது தந்திரம் பேதம். பலரும் பேதம் என்றால் பிரித்தாளும் சூழ்ச்சி என்று நினைக்கிறார்கள். ஆனால் சாணக்கியரின் பார்வையில் பேதம் என்பது ஒரு மனிதனின் பழைய சிந்தனையை உடைத்து புதிய சிந்தனையை உருவாக்குவது. எளிமையாக சொன்னால், அவர் எடுக்கப் போகும் முடிவிற்கும் நீங்கள் சொல்லும் முடிவிற்கும் இடையில் உள்ள பெரிய வித்தியாசத்தை அவருக்கு புரிய வைப்பது. சாணக்கியர் சொல்கிறார், எதிரியின் பலவீனமான இணைப்புகளை கண்டறிந்து அங்கே உங்கள் கருத்தை செலுத்துங்கள். அதாவது, அவர் எங்கே தயங்குகிறாரோ அந்த இடத்தை தட்டுங்கள். நவீன உளவியலில் இதை லாஸ் அவர்ஷன் என்கிறார்கள். மனித மனம் லாபத்தை விட இழப்பிற்கு 2 மடங்கு அதிகமாக அஞ்சும். ஒருவரிடம் இதை செய்தால் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று சொல்வதை விட, இதை செய்யாவிட்டால் உங்களுக்கு இருக்கும் 1000 ரூபாய் போய்விடும் என்று சொன்னால் அவர் உடனடியாக செயல்படுவார். நீங்கள் ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டுமா? அவர் உங்கள் பேச்சை கேட்காவிட்டால் அவருக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படும் என்பதை மிக மென்மையாக ஆனால் ஆழமாக அவர் மனதில் பதிய வையுங்கள். உங்களுடைய திறமைக்கு இது கிடைக்காமல் போவது வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, ஐயோ, இது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அவர் ஆழ்மனதில் ஒரு போராட்டத்தை உருவாக்கும். அந்த போராட்டமே அவரை உங்களிடம் சரணடைய வைக்கும். இதை எப்படி செயல்படுத்துவது? ஒரு விஷயத்தை மட்டும் அவரிடம் சொல்லாதீர்கள். 2 விஷயங்களை சொல்லுங்கள். ஒன்று கடினமான பாதை, இன்னொன்று நீங்கள் காட்டும் எளிமையான பாதை. உதாரணத்திற்கு, உங்கள் நண்பனிடம் ஒரு வேலையை சொல்ல வேண்டும் என்றால், இதை நீ இப்படியே விட்டுவிட்டால் பின்னாடி பெரிய பிரச்சனை வரும், அதுக்கு நீ இவ்வளவு மெனக்கெட வேண்டியிருக்கும், அதுக்கு பதில் இப்பவே இந்த சின்ன விஷயத்தை செஞ்சுட்டா ஈஸியா முடிஞ்சிடுமே என்று சொல்லுங்கள். இப்போது அவர் முன் 2 பாதைகள் உள்ளன. உங்கள் பாதை லாபகரமானதாக தெரிவதால் அவர் தானாகவே உங்கள் வழிக்கு வருவார். இதைத்தான் சாணக்கியர் பேதம் என்கிறார். அதாவது சரியானதை தவறானதில் இருந்து பிரித்து காட்டுதல். நினைவில் கொள்ளுங்கள், மக்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு லாபமானது என்ற பிம்பத்தை மட்டும் உருவாக்குங்கள். அவர்கள் முடிவெடுப்பதாக அவர்கள் நினைப்பார்கள், ஆனால் அந்த முடிவை எடுத்தது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆனால் உங்களை அவர்கள் ஒரு தலைவனாக, அதிகாரம் கொண்டவனாக பார்க்க வேண்டாமா? அதற்கு தண்டம் மற்றும் மௌனம் என்ற மிக சக்தி வாய்ந்த கடைசி விதிகள் தேவை. அதுதான் உங்களை ஒரு ஆல்பா மனிதனாக மாற்றப் போகிறது. விதி 4: விலகி நின்று மதிப்பை உயர்த்து. சாணக்கியரின் 4வது விதி தண்டம். தண்டம் என்றவுடன் பலரும் இது அடிதடி அல்லது தண்டனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் சமூக உளவியலில் தண்டம் என்பது அதிகாரம் மற்றும் எல்லைகளை வகுத்தல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீர தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதை யாரும் மிதிக்க துணிய மாட்டார்கள். அதாவது, நீங்கள் மென்மையானவராக இருக்கலாம், ஆனால் உங்களை யாரும் எளிதாக கையாண்டு விட முடியாது என்ற பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். எப்போதுமே எல்லோருக்கும் ஆமாம் சொல்பவர்களுக்கு இங்கே மதிப்பில்லை. நவீன உளவியலில் இதை ஸ்கார்சிட்டி பிரின்சிபிள் என்கிறார்கள். ஒரு பொருள் எப்போது அரிதாக கிடைக்கிறதோ அப்போதுதான் அதன் மதிப்பு கூடுகிறது. நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறீர்கள், எப்போது அழைத்தாலும் வருகிறீர்கள், உங்கள் நேரம் எல்லோருக்கும் இலவசமாக கிடைக்கிறது என்றால் உங்கள் சொல்லுக்கு அங்கே மதிப்பு இருக்காது.
நீங்கள் ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் உங்கள் நேரத்தின் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சில நேரங்களில் இல்லை, என்னால் இப்போது வர முடியாது என்று தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் இல்லை என்று சொல்லத் தொடங்கும் போதுதான் உங்கள் ஆம் என்ற வார்த்தைக்கு தங்கம் போன்ற மதிப்பு வரும். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் நிலைநாட்டினால் மட்டுமே மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கத் தொடங்குவார்கள். ஒரு பேச்சுவார்த்தையிலோ அல்லது உறவிலோ யார் ஒருவரால் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க முடிகிறதோ அவரிடமே அதிகாரம் இருக்கும். எதிராளி உங்கள் பேச்சை கேட்க மறுக்கிறாரா? அவரிடம் கெஞ்சாதீர்கள். சரி, இது உங்கள் விருப்பம், உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன், ஆனால் இதனால் ஏற்படும் விளைவுகளையும் நீங்களே சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகருங்கள். நீங்கள் அவர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் வேலையில் கவனமாக இருக்கும்போது அவர்கள் ஆழ்மனதில் இவரை நாம் இழந்து விடுவோமோ என்ற பயம் வரும். அந்த பயமே அவர்களை மீண்டும் உங்களிடம் ஓடி வர வைக்கும். உங்களை தேடி வருபவர்களிடம் மட்டும்தான் உங்கள் நிபந்தனைகளை நீங்கள் விதிக்க முடியும். அன்பால் வெல்ல முடியாதவர்களை உங்கள் ஆளுமையால் பணிய வையுங்கள். ஆனால் இது கோபத்தால் வருவதல்ல, உங்கள் சுயமரியாதையால் வருவது. இப்போது 4 விதிகளை பார்த்துவிட்டோம். ஆனால் இவை அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் இருக்கிறது. அது ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு ஆயுத கிடங்கு. அதுதான் விதி 5, மௌனம். ஒரு ராஜதந்திரி எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிக்கிறான்? அந்த இறுதி ரகசியத்தை இப்போது பார்ப்போம். விதி 5, மௌனம் அதிகாரத்தின் உச்சம். சாணக்கியரின் கடைசி மற்றும் மிக சக்தி வாய்ந்த விதி மௌனம். அவர் சொல்கிறார், உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். ஒரு மனிதனின் மௌனம் அவனது மிகப்பெரிய பலம். நாம் ஏன் பேசுகிறோம்? மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு உங்களை பற்றிய பலவீனங்களை நீங்களே மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு புத்திசாலி ராஜதந்திரி எப்போதும் குறைவாக பேசி அதிகமாக கவனிப்பான். உளவியல் ரீதியாக மௌனம் என்பது ஒரு வெற்றிடம். மனிதர்களுக்கு அந்த வெற்றிடத்தை கண்டால் ஒரு விதமான பயம் வரும். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தால் அந்த அமைதியை தாங்க முடியாமல் எதிராளி இன்னும் அதிகமாக பேசத் தொடங்குவார். அவர் பேச பேச அவர் சொல்லக்கூடாத ரகசியங்களையும் உண்மையான எண்ணங்களையும் அறியாமலேயே கொட்டிவிடுவார். மேலும் குறைவாக பேசுபவர்கள் மீது ஒரு விதமான மர்மம் உருவாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் அடுத்த நடவடிக்கை என்ன என்பது தெரியாமல் எதிராளி குழம்பி போவார். இந்த மர்மமே உங்கள் ஆளுமைக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். மக்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வப்படுவார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதற்கு ஊர் முழுக்க மதிப்பு இருக்கும். இதை எப்படி பயன்படுத்துவது? ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளும் போது முதலில் மற்றவர்கள் எல்லோரையும் பேசவிடுங்கள். அவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனியுங்கள். அவர்களின் உடல் மொழி, அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் பயம், ஆசை எல்லாவற்றையும் கணக்கிடுங்கள். எல்லோரும் பேசி முடித்த பிறகு கடைசியாக நீங்கள் சுருக்கமாக ஆழமாக ஒரு கருத்தை சொல்லுங்கள். அது அங்கே இடி முழக்கம் போல இருக்கும். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கற்பித்தது இதைத்தான். உன் மனதை கண்ணாடியாக வைத்திரு, ஆனால் உன் திட்டங்களை கருங்கல்லுக்குள் வை. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வருவது மிக எளிது. ஏனென்றால் நீங்கள் அவர்களை முழுமையாக படித்து முடித்திருப்பீர்கள். நினைவிருக்கட்டும், சிங்கம் இரை பிடிக்கச் செல்லும் போது சத்தம் போடாது. அதன் அமைதியே வேட்டையின் தொடக்கம். நீங்கள் ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்றால் உங்கள் நாவை அடக்கி உங்கள் அறிவை கூர்மையாக்குங்கள். இந்த 5 விதிகளையும் நீங்கள் சரியாக பின்பற்றினால் யாரையும் உங்கள் வழிக்கு கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு விளையாட்டாக மாறிவிடும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 5 விதிகள், சாமம், தானம், பேதம், தண்டம் மற்றும் மௌனம், இவை வெறும் தந்திரங்கள் அல்ல, இவை ஒரு மனிதனை செதுக்கும் கருவிகள். சாணக்கியர் இந்த தந்திரங்களை ஒரு சாதாரண மனிதனிடம் கொடுத்ததற்கு காரணம் அவன் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் மற்றவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர நினைப்பது அவர்களை ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு நல்ல இலக்கை நோக்கி அவர்களை அழைத்துச் செல்வதற்காக இருக்க வேண்டும். அதிகாரம் என்பது பிறரை அடக்குவதில் இல்லை, பிறரை உங்களுக்கு பின்னால் தானாக முன்வந்து நடக்க வைப்பதில்தான் இருக்கிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தொடங்குங்கள். உங்கள் அலுவலகத்தில், உங்கள் வட்டத்தில், உங்கள் குடும்பத்தில் இந்த உளவியல் முறைகளை நிதானமாக பயன்படுத்தி பாருங்கள். இதில் எந்த விதி உங்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக தோன்றியது, அல்லது எந்த விதியை நீங்கள் முதலில் பயன்படுத்தப் போகிறீர்கள்? அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க காத்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கும் இது பயன்படும் என்று தோன்றினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆழமான வாழ்வியல் மற்றும் உளவியல் ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. அங்கே காய்களை நகர்த்துபவராக இருங்கள், காயாக மாறிவிடாதீர்கள். சாணக்கியரின் புத்திசாலித்தனமும் உங்கள் விடாமுயற்சியும் இணைந்தால் இந்த உலகம் உங்களை கொண்டாடும். நினைவிருக்கட்டும், நீங்கள் யார் என்பது உங்கள் சொல்லில் இல்லை, உங்கள் செயலில் இருக்கிறது. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.